இயங்கும் உலகினில் ஈசன் அடியார் மயங்கா வழி செல்வர் வானுலகாழ்வர் புயங்களும் எண்டிசை போது பாதாள மயங்க பகிரண்டமா முடிதானே. அவன் பால் அணுகியே அன்பு செய்வார்கள் சிவன் பால் அணுகுதல் செய்யவும் வல்ல அவன் பால் அணுகியே நாடும் அடியார் இவன் பால் பெருமை லயமது ஆமே. திருச்சிற்றம்பலம். இந்த பாடல் அடியார் பெருமை பற்றி திருமந்திரத்தில் வரக்கூடிய அற்புதமான பாடல்கள். இன்று நாம் பார்க்கவிருப்பது எங்கள் இல்லத்தில் நடைபெற்ற திருமுறை பாராயண நிகழ்வு. நெய்வேலியிலேருந்து அற்புதமான அடியாளர்கள் சிவத்தமிழ் சீராளர் சிவத்திரு சிவகண முருகப்பன் ஐயாவோட தலைமையில் கிட்டத்தட்ட ஒரு 50க்கு மேற்பட்ட அடியார்கள் வந்திருந்தாங்க. அப்புறம் உள்ளூர் அடியார்களும் நிறைய பேர். ரொம்ப அற்புதமாக ஐயா ஒவ்வொரு திருமுறைக்கு முன்னாடியும் ஒவ்வொரு அது குறித்து ஒரு சிறு விளக்கம் கொடுத்து அதுக்கு பின்னாடி பாடினாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதுவும் சிவபுராணத்தில் திருவாசகத்தில் சிவபுராணமும் அச்சோப்பதிகமும் அவ்வளோ அற்புதமாக பாடியிருந்தாங்க. அப்புறம் நிறைவாக சுந்தரமூர்த்தி நாயனார் அவருடைய முக்தி பதிகம் தானனை முன்படைத்தானுக்கு ஐயா யானை மாதிரியே உருவாக்கி அதை அந்த ஒரு பக்தியோடு அவங்க பாடல்கள் பாட பாட ஒவ்வொருவராக வலம் வழிபட்டது மிகவும் அருமை சிறப்பு. ரொம்ப அற்புதமாக பண்ணாங்க. அப்புறம் நிறைவாக எல்லாருக்கும் அபிராமி அந்தாதி அப்புறம் நம்ம வாழ்த்து மண்ணு நல்ல வண்ணம் வாழலாம் எல்லாம் சொல்லி அனைவருக்கும் வாழ்த்தும். அப்புறம் சிறிது நேரம் வெறும் பஞ்சாட்சர மந்திரம் மட்டும் ரொம்ப அற்புதமாக ஓதுனாங்க. ஒரு நிமிஷம் இது கைலாயமோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு மிகச்சிறப்பாக இந்த நிகழ்வு அமைந்திருந்தது. இந்த நிகழ்வுக்கு வந்திருந்த அனைத்து அடியார்களுக்கும் இவங்களெல்லாம் ஒருங்கிணைத்து அழைத்து எங்கள் இல்லத்திலும் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை நடத்தி கொடுத்த ஐயா சிவத்தமிழ் சீராளர் சிவத்திரு சிவகண முருகப்பன் ஐயா அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பிலும் மற்றும் திருப்பூரிலிருந்து இங்கே அருகில் உள்ள அடியார்கள் அவர்களின் சார்பிலும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பகுதி 2 நிறைவு பகுதியை இன்றைய பதிவில் திருமுறை திருவாசகம் அப்புறம் நிறைவு வாழ்த்து அந்த யானை சொன்ன இல்லைங்களா அந்த பதிவு எல்லாமே பார்க்கலாம். அனைவரும் பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் இறையின் அருளை பெறலாம். இந்த நிகழ்வுக்கு ஒத்துழைத்த முன்னேற்பாடு செய்த என்னுடைய கணவர் சிவத்திரு இரா திருநாவுக்கரசு மற்றும் அவருடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்று முறை பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்பர்ணலதா. திருச்சிற்றம்பலம். அடுத்ததாக நாவுக்கரசு பெருமான் அருளிய படைக்கலமாக 5 எழுத்து பதியத்தை நமக்கு அருளியிருக்கின்றார். என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் இந்த பாட்டை படித்தா போதும், அத்தனை கஷ்டமும் போயிடும். நாம் செய்த பாவம் தான் நமக்கு கஷ்டமாக வருது. அந்த பாவத்தை போக்குவதற்காக 3 முதலிகளுமே 5 எழுத்து பதிகாரம் இருக்கிறார்கள். சொல் துணை வேதியன் என்று துவங்கி சொல்லக விளக்கு நமக்கு அகவிளக்காக மந்திரங்கள் இறைவன் அருளியிருப்பதை அற்புதமாக சொல்லக விளக்காக இருக்கிறது என்பதை எல்லாம் சுட்டிக்காட்டி அற்புதமாக திருக்கடைக்காப்புன்னு சொல்லுகிறார். ஞானசம்பந்தர் தான் எப்பயும் கடைக்காப்பு சொல்வார். நாவுக்கரசர் இந்த பாடத்திலே கடைக்காப்பு சொல்றார். மாப்பினை தழுவிய மாதோர் பாக்கத்தில் பூப்பினை திருந்தறி கொடுந்தோ ஆப்பினை தழுவிய நமச்சிவாய பக்தி ஏற்றவல்லார் நமக்கு எடுக்கல் இல்லையே. திருக்கடைக்காப்பு சொல்லுகின்ற ஒரு அற்புதமான பதிகம். இந்த பதிகத்தை பாடியது மரபோடு புல்லமர்ச்சி
திருச்சிற்றம்பலம். சொற்றுனை வேதியன் சோதிவானவன், சொற்றுனை வேதியன் சோதிவானவன், ஒற்றுனை திருந்தடி பொருந்தனை தோழ. சொற்றுனை வேதியன் சோதிவானவன், ஒற்றுனை திருந்தடி பொருந்தனை தோழ. கட்டுனை போற்றியோ, கட்டுனை போற்றியோ, கடலில் வாழ்த்தினோ. கட்டுனை போற்றியோ, கடலில் வாழ்த்தினோ. நட்டுணையாவது நமச்சிவாயவே. கட்டுனை போற்றியோ, கடலில் வாழ்த்தினோ. நட்டுணையாவது நமச்சிவாயவே. நமச்சிவாயவே, நமச்சிவாயவே. பூவினு கருங்கலம் பொங்கு தாமரை, நாவினு கருங்கலம் அலங்காடு. பூவினு கருங்கலம் போற்றமில்லது, நாவினு கருங்கலம் நமச்சிவாயவே. பின்புற அடுக்கிய விலகில் நெருவடு, ஒன்றிய புகழமை ஒன்றும் இல்லையம். அன்றிய உலகில் பணிந்த பாவத்தின் அன்றி நெருவது நமச்சிவாயவே. இருங்கள் கொண்டிருக்கினும் யாரையும் பிடிக்கிறாய் நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே. முதல்வன் முக்கணன் தன்னெறியே சரணாதல் தின்னம். அந்நெறியே சென்று கடைந்தவரெல்லாம் அந்நெறியாவது நமச்சிவாயவே. அந்நெறியாவது நமச்சிவாயவே. மாப்பினை தழுவிய மாதோர் பாதங்கள், பூவினை திருந்தடி பொருந்த கை தொழ. நாப்பினை தழுவிய நமச்சிவாய வந்து, ஏற்றமல்லார் நமக்கு விடுகண் இல்லையே. மாப்பினை தழுவிய மாதோர் பாதங்கள், பூவினை திருந்தடி பொருந்த கை தொழ. நாப்பினை தழுவிய நமச்சிவாய வந்து, ஏற்றமல்லார் நமக்கு விடுகண் இல்லையே. விடுகண் இல்லையே, விடுகண் இல்லையே. அற்புதமான இந்த பதிகம் சாமியை எடுத்து கொடுத்தார். உனக்கு நான் அடிமை இல்லையே என்று சொல்லிவிட்டேனே என்று ஏக்கத்தில் பாடுவது. ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், அவனுக்கு நாம் என்றும் அன்றும் இன்றும் என்றும் அடிமைதான். அவன் அன்றும் இன்றும் என்றும் நமக்கு ஆண்டான் தான். அடிமைக்கு அழகு ஆண்டானை போற்றுவதுதான் ஆண்டானுக்கு அடிமையா இருப்பது. உனக்காளாய் அல்லே எனலாம். உனக்கு அடிமை இல்லையே நான் சொல்லிக்கிறேன், சொல்லலாமா? அப்படி சொல்லக்கூடாது என்று தவறை உணர்ந்து ஏங்குவது போல் பாடுகின்ற பாடல். பெருமானோடு நெருக்கத்தை ஏற்படுகின்ற பாடல். ஆகவே இந்த பாடலை பாடினால் பெருமானோடு நெருக்கமாகலாம் என்பது நிச்சயம். ஆகவே இந்த பாடலை முழுவதுமாக பாடி. திருச்சிற்றம்பலம். இறை கூடி பெருமானே அருளாளா. இறை கூடி பெருமானே அருளாளா. மறவாதே மறவாதே நினைத்தேன்
தொடர்ந்து 12ஆம் புராணத்திலே சேக்கிழார் பெருமான் விரித்துரைத்தார். அதற்கு முன்பே நம்பியாண்டார் நம்பிகளும் விரித்துரைத்திருக்கிறார். திரு அந்தாதி இல்லைன்னா முழுமையாக புராணத்தினுடைய வரலாறு நமக்கு தெரியாது. 92 திருத்தொண்டர் தொகை, அதிலே தில்லைவாழ் அந்தனகம் அடியார்க்கும் அடியேன் என்று சாமியை எடுத்துக் கொடுத்தார். நம்மால் முடியாதை செய்தான் இவன் என்று குயவனாருடைய வரலாற்றை முன்னே எடுத்துக் கொண்டார். எம்பிரான் சம்பந்தன் நம்பிரான் திருமூலர் என்று இறைவனோடையே ஒப்பிட்டார் இந்த அடியார்களை எல்லாம். ஒவ்வொருடைய பெருமையை இங்கே குறிப்பிட்டு இவரை போன்று நாமும் அடைய வேண்டும் என்று சொல்லி, அது மட்டுமல்லாது நமக்கும் அடிமை என்று சொல்லி ஒரு வியப்பை ஏற்படுத்தியிருக்கார். அப்பாலும் அடி சார்ந்தார் அடியாருக்கும் அடியே. அவர் பாடியது 60 அடியார்களை, நாம் எடுத்துக்கொண்டது 63 அடியார்களாக அவரையும் அவரது தாயையும் அவருடைய தந்தையும் சேர்த்து 63 நாயனர். அவர் கொடுத்தது 60 நாயனர், நாம் எடுத்துக்கொண்டது 63. தொகையடியார் 9 பேர். அது அந்த அற்புத பதிகத்தை நாம் மறந்தும் உய்வனோ என்பது போல மறக்கவே முடியாது. அந்த பதிகத்தை கொல்லிக்கவான நினைக்கிறேன், அதிலே பாடியது மரக்கூடு கிடக்கு, எந்த அடியாரையும் விட முடியாது. திருச்சிற்றம்பலம். தில்லை வாழன் தனகம் அடியார்க்கும் அடியேன், நீலகண்டத்து குயவனாகடியேன், இல்லையே என்னாதைய கலைக்கும் அடியேன், இளையாடன் முடிமாறன் அடியார்க்கும் அடியேன், வெல்லுமாமிக வல்லமை பொருளுக்கடியேன், விழிமொழி சொல்லுன்றையாவிடம் மின்னக்கடியேன், அல்லினென் முள்ளையக ரமதீரி கடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காரே, இறைமறிந்த வேல் நம்பி எரிவந்த கடியேன், ஏனாவினாவென்ற நடியார்க்கும் அடியேன், அலைமறிந்த சீர் நம்பி கண்ணப்ப தடியேன், கடவோரின் கலையந்த நடியார்க்கும் அடியேன், அலைமறிந்த தோல் வல்லர் மாடன் வந்தாரன், என்றாத வாழ்வாய நடியார்க்கும் அடியேன், அலைமறிந்த புனர்மங்கை ஆனாய கடியேன், ஆரூரன் ஆரூரில். அற்புத பதிகத்தை ஊலகணங்கள் நெற்களை கொண்டாந்து இறக்கியது போல நாம் வீட்டில் குறையாமல் இறைவன் பொருள்களை வைத்திருப்பான் என்று சொல்லி இந்த அற்புத பதிகத்தை பாடியர்கள் மாற்றங்கள் முதலும் நிறைவு. திருச்சிற்றம்பலம். நீல நினைந்தடியே உமை நித்தரும் கை தொழுவே, நீல நினைந்தடியே உமை நித்தரும் கை
அஞ்சர் வானுடன் வாழ்பவரே. இருந்தா, நீ பார்த்துக்கிட்டே இருப்பியா? அப்படி பார்த்தா இருந்துட்டு போ. குண்டில் மோதி முட்டி நான் விழுந்துட்டு போறேன், வாழ்ந்து போதியதே என்று தன்னுடைய உரையை சொல்லி சாமிகிட்ட விண்ணப்பிக்க அந்த கண்களை கொடுக்கிறார். ஆகவே அந்த அற்புத பதிகத்தை நாம் பாடி கண்ணொளி சிறப்பாக நமக்கெல்லாம் இருக்க வேண்டும் என்று விண்ணப்பிப்போம். முதல் பாடலும் இரண்டாவது பாடலும் நிறைவு பாடலும் பாடியிருக்க. திருச்சிற்றம்பலம். நீலாடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே. நீலாடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே. மூலாதி போல் உள்ளே கனன்று முகத்தாயிரமானே. மூலாதி போல் உள்ளே கனன்று முகத்தாயிரமானே. ஆராயிருப்போம் அடியாதங்கள் அல்லல் சொன்ன ஆராயிருப்போம் அடியாதங்கள் அல்லல் சொன்ன வாழாகிடுவீர் திருவாரூரில் வாழ்ந்து போதீரே. வாழாகிடுவீர் திருவாரூரில் வாழ்ந்து போதீரே. வாழ்ந்து போதீரே. இட்டு கொள்வி கொட்டி அல்லி திரும்பியாட்பட்டே. குற்றம் ஒன்று செய்ததில்லை கொத்தையாகினீர். எட்டு கடிகேன் என் கண் கொண்டீர் நீரே வழிபட்டீர். மற்றை கண்டான் தாராதொழிலால் வாடு போதீரே. அனாதி செயல்களை அங்கே குறிப்பிட்டு பலனாக திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவர் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கீழ் பல்லோர் மேற்ற பணிக்கு என்று பலனையும் சொல்லுகின்றார். திருவாசகத்தினுடைய மணியாக இருப்பது இந்த சிவபுராணம். ஆகவே இந்த சிவபுராணத்தை பாடியெல்லாம் கொடுக்கின்றேன். திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசகர் அருளிய சிவபுராணம் திருப்பெருந்துறையில் அருளியது. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க. 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 இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இவை பொழுதும் என் நெஞ்சில்
அருளியவாறு ஆற்றலுவார் அச்சோவே அறியும் மனம் அருளியவாறு ஆற்றலுவார் அச்சோவே பொய்யெல்லாம் மெய்யென்று உணர்வுடையார் போகவே ஐயருடன் கடவேனை மாலாமே காதருளி கையறினான் கொண்டனிரான் கண்கடலே சேரும் மனம் ஐயனெனக்கு அருளியவாறு ஆற்றலுவார் அச்சோவே ஐயனெனக்கு அருளியவாறு ஆற்றலுவார் அச்சோவே மன்னதனில் பிறந்தெய்து மானவிட கடவேனை எண்ணமிடா அன்பருளி எனையாண்டிட்டு என்னையுடன் சொன்னது நீரே அணிவித்து தூணெறியே சேரும் மனம் அன்னையனக்கு அருளியவாறு ஆற்றலுவார் அச்சோவே அன்னையனக்கு அருளியவாறு
அருளிய தானனை முன்படைத்தான் என்ற பாடலை பாட வேண்டும். அந்த பாடல் நம்மை கைலாயம் யோக காட்சியின் மூலமாக அவர் நேரடியாக யானையில் சென்றார். நாம யோக காட்சியில போறோம். நான் இங்க ஒரு யானையை ஏற்படுத்தி இங்க வச்சிடுவேன். அது ஐராவணம் என்ற வெள்ளை யானை சிவபெருமான் அனுப்பியதாக நீங்கள் கருதி கொள்ள வேண்டும். அந்த யானையோடு வாணன் பூதகணங்களின் தலைவனும் வந்திருக்கிறான். வாணன் மற்ற யானை அருள் புரிந்து வாணனோடு அனுப்பி வைக்கிறார். அந்த யானை இடைக்கால தூக்கி வச்சுக்கிட்டு ஏறிக்கை கண்டது. நடராஜ பெருமான் மாதிரி 24 மணி நேரம் ஏறிக்கை தான் உன்னுடைய திருவடி. குஞ்சிதபார மாதிரி யானை இடைக்கால தூக்கி வைத்திருக்கிறதா நினைத்து சுந்தரர் அதில் ஏறி அமர்ந்தவுடன் நாம் எல்லாம் கிடுகிடுன்னு ஏறி 7000 அடியா இதுல எதுவும் 7000 அடியார்கள் அதில் ஏறிக்கொண்டோம். இப்ப நாம எல்லாம் அந்த யானையை சுற்றி வந்து அப்படியே 2 பேர் 4 பேர் அப்படியே சுற்றி வந்து, குறிப்பா இல்லத்தார்களும் திருப்பூர் நகரவாசிகளும் இருக்கின்ற அடியார்கள்லாம் அந்த யானையை சுற்றி வந்து கைலாய யோக காட்சியில போயிட்டு வரணும். அதனுடைய பயன் என்னவென்றால் வாழும் வரை இன்பமும் வாழ்வின் நிறைவில் பேரின்பம். எப்படி சுந்தர பெருமான் வாழும் வரை இன்பமாக இருந்தார், வாழ்வின் நிறைவில் பேரின்பம் சென்றார். ஆக அந்த ஒவ்வொரு பாடலையும் பாடும்போது அடியார்கள் அதை சுற்றி வந்து அப்படியே பூவை கொஞ்சம் போட்டு நீங்களே அதுல பயணம் செய்யற மாதிரி அந்த யானையை வழிபட்டு நீங்க ஏறி சுந்தரையும் வழிபட்டு நீங்கள் ஏறி அதில் பயணம் செய்வது போல வழியெல்லாம் நம்மை பார்த்து எல்லோரும் வாழ்த்துகிறார்கள். கடலரசன் கூட எல்லோரும் நம்மை வாழ்த்துகிறார்கள். இறைவன் தான் நமக்கு அறிவிப்பார். இவர் சாமிக்கு அறிவிக்கிறார். கடலரசா, நீ வந்துட்ட, இருந்தாலும் உனக்கு அனுமதி கிடையாது. நீ எப்படி திரும்பி போக போற? அப்படியே இந்த மக்களுக்கு சேர்த்துட்டு இறைவன்கிட்ட சேர்த்து மக்கள்கிட்ட சேர்த்துட்டு அடியார்கள் நான் நல்லபடியாக கைலாயம் வந்துட்டேன்னு அஞ்சையப்பருக்கு அறிவித்து அஞ்சையப்பருக்கு அறிவிப்பது என்று சொல்லி அற்புதமாக பஞ்சம பண்ணிலே முத்திப்பன், அது முத்திக்கு தான் அந்த பண் எட்டு செல்லும். அற்புதமான அந்த பண்ணிலே இந்த பாடலை பாடு அடியார் நான் யானை ஏற்படுத்தி வைக்க நீங்க எல்லாரும் வரணும். அதைத் தொடர்ந்து அபிராமி பட்டர் அருளிய 16 செல்வங்களை விண்ணப்பிக்கின்ற பாடலை தொடர்ந்து பாடணும். பிரேக் எதுவும் கிடையாது. அதைத் தொடர்ந்து ஒரு அற்புத திருப்புகழ் ஒன்று பாடி வாழ்த்தும் பாடி கைலாய பரம்பரையும் பாடி அஞ்சலுக்கு ஓதிக்கொண்டே இருக்கணும். இந்த நிலையிலே வீட்டு அடியார் பெருமக்கள் சுந்தர தேவாரம் நிறைவுற்ற உடனே வந்து அந்த தேங்காயை உடைச்சி சத்தம் போடாம அப்படியே தீபாரணை காட்டி அப்படியே அமர்ந்திருக்கணும். பாட்டு முடிய நம்ம பிரசாதங்களை பறிக்கொள்வோம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப மகிழ்ச்சி. உங்களெல்லாம் கேள்விக்கிட்டே இருக்கு. என்னடா தனலட்சுமி அம்மாவை காணும், விஜயலட்சுமி அம்மாவை காணும், நேற்றும் வரல, இன்னைக்கும் காலையிலையும் வரல, எப்படா வருவாங்க? உங்களை பார்த்தது எனக்கு கைலாயம் போகும்போது கரெக்டா பார்த்தேன். நல்ல வேலை. எங்க வீட்டுல துணையார் பாக்குறாங்க, யார் அந்த விஜயலட்சுமி அம்மா? தனலட்சுமி அம்மா அவங்க தாயார். அப்படியாக தொடர்ந்து பாடணும். ஆமாங்க, அப்படியா யானையை நான் இந்த இடத்துல தான் ஏற்பாடு பண்றேன். கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோ, கொஞ்சம் தள்ளி. இந்த இடத்துல தான் ஏற்பாடு, இடம் இல்லையே, இருக்கிற இடத்துல அப்படி உள்ள கூட போயிருப்பாங்க. ஆமா, அந்த இடத்துல சரி. ஆக இந்த வைங்க ஒரு அம்மா போல ஒரு துக்கம் எடுத்து
இப்போ ஐயா ட்ரைனிங் ஆகிட்டு சீக்கிரம் போடுங்க காவாய் போதும். யானை பேர் என்ன? ஐராவணம். யார் அனுப்பிச்சது? யாருக்கு அனுப்பிச்சிருக்காரு? இப்ப யாருக்கு அனுப்பிச்சிருக்காரு? நமக்கு. வானர் யாரு? பூதகணங்களை வானன் மூலமா அனுப்பிச்சிருக்காரு. நம்ம யோக காட்சி, பிரத்யேக காட்சியில 4வது யோக காட்சி. மாணிக்க வாசகர் இதே மாதிரி தான் கைலாயம் போயிட்டு வந்தார். கண்டு இன்று கைலாயத்தில் நடந்தெல்லாம் இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இருக்கொடு தோத்து இதெல்லாம் எப்படி அவருக்கு தெரியும்னா யோக காட்சியில போயிட்டு திரும்ப வந்தார். தயவுசெய்து யோக காட்சியில போயிட்டு மீண்டும் இல்லம் திரும்பிடுங்க. அப்படியே நான் கைலாயத்திலே இருப்பேன்னு நினைச்சிட்டு அடம் பிடிச்சிடாதீங்க. வீட்டில் எல்லாரும் தேடுவாங்க நம்ம பத்திரமா நெய்வேலிக்கு. ஆகவே ஐராவணம் அப்படி பாவனையே உருவகப்படுத்துறது சிவோகம் பாவனை. சிவோகம் பாவனைன்னா என்னன்னா சிவபெருமானோடு கலந்து இருப்பதாக பாவித்து அந்த தன்னையே சிவமாய் பாவித்து நிற்பதுதான் சிவோகம் பாவனை என்று பேரு. ஆக சிவோகம் பாவனையில் யோக காட்சியில் இப்போ யானை மேலே அப்படியே நடந்து அப்படியே தொடர்ந்து நடக்கும். இந்த பாட்டு முடிஞ்ச உடனே நான் எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல மாட்டேன். 10வது பாட்டு முடிச்ச உடனேயும் எங்கள் பாட்டுக்கு வந்து தேங்காயை உடைச்சி புத்தி மரண காட்டுற வேலையை பார்க்குறோம். கலையாதகள் 16 வந்திருக்கக்கூடிய அத்தனை அடியார்களுக்கும் 16 செல்வங்களை வேண்டி திருப்புகள் ஒன்று பாடி அப்படியே வாழ்த்து சொல்லி அஞ்சலத்தை பாடிக்கிட்டே இருப்பாங்க. அது பாட்டுக்கு நடக்கட்டும். நிறைவில் நம்ம பரிமாறிக்கொள்வோம் என்று சொல்லி நன்றிகள் பரிமாறிக்கொள்வோம் வேற ஒன்று என்று சொல்லி தொடர்ந்து இந்த பூசை இடைவிடாமல் சொல்லி பாடியர்கள் வரக்கூடும். திருச்சிற்றம்பலம். தானினை உள் படைத்தான் அது அறிந்து தன் பொன்னடிக்கே. தானினை உள் படைத்தான் அது அறிந்து தன் பொன்னடிக்கே. நானென பாடலந்தோ நாயினேனை பொருட்படுத்து. அழகானை
Yeah.
கரையாத கல்வியும் குறையாத வயதுமோ கவடுவாராத நட்பும் அன்றாத மலமையும் குன்றாத இளமையும் கடுநீராத உடலும் சரியாத மனமும் அன்பகராத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தலைவர் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் போராத கோடும் ஒரு துன்பமில்லாத வாழும் துரியனின் காலத்தில் அன்பு முதலில் பெரிய தொண்டரோடு ஓட்டு கண்டாய் அலையாடி அடித்துயருமாயனது தங்கையே ஆதிகட ஓடி வாழ்வே அமுதீசர் பொதுவாக மகளாத சுகவாணி அருள்வாணி அபிராணியே அருள்வாணி அபிராணியே அருள்வாணி அபிராணியே அருள்வாணி அபிராணியே ஏழுமை ஏழுநிலை காடு முகம் ஒன்று ஈசருடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்று கூறும் அடியாக வினை நீண்ட முகம் ஒன்று ஒன்றுருவவே வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு கூறலை வளைத்த முகம் ஒன்று கொல்லிலை மனம் புலர வந்த முகம் ஒன்று ஆறு முகமான ஒரு நீருட வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே அழாது பெய்த மழைவரம் சுரக்க மன்னன் போர் முறை அரசு செய்த குறைவிலா உயிர்கள் வாழ நான்மறை அரண்கள் போக நடத்தவம் வேண்டி வந்த மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் பரம்பரையில் சிவஞான போதனை காட்டும் என்னை கைலாயனை கண்டு சந்ததி கொனை ஞான வாழ்வாகி துயிலாரும் பொழுது ஆவடு துறைவான் ஒரு நமச்சிவாய தேவன் சைனாதி மரபுடைய திருவரவு நீரோடி கரையமாதோ 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 ஓம் நம சிவாய சிவாய நம 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 சிவஹராய நம சிவ 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 சிவாய நம ஹர 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 ஹராய நம சிவஹர நம ஹராய நம சிவாய நம ஹராய நம சிவாய நம ஹராய நம சிவாய நம ஹராய நம சிவ 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 சிவாய நம ஹர 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 ஹராய நம சிவ 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 சிவாய நம ஹர 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 ஹராய நம ஓம் நம சிவாய சிவாய 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 நம ஓம் நம சிவ சிவ சிவாய நம ஹர 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 ஹராய நம ஓம் நம சிவ சிவ சிவாய நம ஹர 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 ஹராய நம ஜீவனே ஹர மகாதேவா. இவர்களுடைய வீடு இளையவருடைய வீடு சிறப்பாக, அதனால் பெருமானத்திலே விண்ணப்பம் செய்து கொள்வோம். நீரு போதும் அடிவேனும் அடியார்கள் இடர் கொள்க அருளி துன்னி ஒரு நாள் உடனாக நிழல் இருந்த துணைவந்தன் இடமா கன்னியரோடு ஆடவர்கள் மாமனம் விரும்பி அருமங்களம் மிக
மின்னியலும் நுண்ணிடை நல்மங்கையர் ஏற்றும்பதி வேதி குடியே, நல்மங்கையர் ஏற்றும்பதி வேதி குடியே. ஒரு பாடல் படம், ஒரு படம் எடுங்க தம்பி. பாப்பா இருக்காங்களா? என்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இல்லை மன்றினுள் ஆடி போற்றி, எனக்கு ஆரந்து ஆனாய் போற்றி, காவாய் கடகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வீடு எல்லாமே தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சாவினும் தொண்ட அருகிலா பொய்மையானதை புகழும் பாடும் புலவியார் இன்மையே தரும் சோறும் கூரையும் ஏற்கலாம் இழக்கிழக்குமா அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாரும் மெய்யுறவில்லையே. தென்னாருடைய சிவனே போற்றி, வீடு கண்டும் காவாய் கனகத்திரளே போற்றி, போற்றி போற்றி. எல்லாவற்றுக்கும் நல்லபடியாக 2 நாள் யாத்திரை என்று சொல்வதை விட புனித பயணமாக நாம் மேற்கொண்டோம். அம்மா நம்மளுடைய விஜயலட்சுமி அம்மா கேட்டாங்க, ஐயா நான் கோயம்புத்தூர் பக்கமே போகல, அந்த பக்கம்லாம் அடியார்களை பார்க்கணும்னு ஆர்வம். உடனே போன் அடித்தேன். கோயம்புத்தூர் நம்ம மீனாட்சினே ஆரூரன் சுவாமிகள் தான் எனக்கு டக்குனு ஞாபகம். நல்லா செஞ்சிடுவோம். காலையில் அவ்வளவு பிரமாதமாக செஞ்சாங்க. குறைஞ்சது உள்ளூர்லேருந்து ஒரு 50 அடியார்கள் வந்து நல்ல சிறப்பாக அந்த பாடல்களை விண்ணப்பிச்சு, அது உள்ளுக்குள்ளேயே ரொம்ப சிறப்பாக செஞ்சோம். கோயிலுக்குள்ளவே செஞ்சோம். அதான் ஒரு பெரிய விஷயம். அதனைத் தொடர்ந்து இன்றைய மாலை நம்ம என்ன செய்யறது, ஏன்னா அடியார்களை கூப்பிட்டு வந்தால் ஒரு இடத்துல என்கேஜ் பண்ணணும். குடுகுடுன்னு ஓடிக்கிட்டு இருந்தோம்னா மயக்கம் வந்துடும். நம்ம யாத்திரை இந்த கோயில் ஓடு, அந்த கோயில் ஓடு, 5 நிமிஷம் ஓடு, அந்த கோயிலுக்கு போகக்கூடாது. நம்ம அந்த மாதிரி பண்ணுறது. ஒரு இடத்துல போன தடவை வந்திருக்கும் போது நான் மட்டும்தான் வந்திருந்தேன். நம்ம அடியார்கள் ஒரு 4 பேரோட வந்திருந்தேன். அப்போ எங்கேயாவது நான் வந்து ஒரு இடத்துல ஓடிக்கினே இருக்க மாட்டேன். ஒரு இடத்துல அப்படின்னா அந்த அப்படியே சொல்லுவோம், என்கேஜ் பண்ணோம். அப்போ நம்ம திருப்பூர் வரும்போது விஜயலட்சுமி அம்மா சொல்கிறேன், அருமையாக அன்னம்பாளிப்பெல்லாம் பண்ணாங்க. எனக்கு அவங்க ஞாபகம் தான் எனக்கு பட்டுன்னு வந்து தனலட்சுமி அம்மா அவங்க வீட்டு நான் போயிருந்தேன். அவங்களுக்கு அங்கே ஏதோ ஒரு பணி இருந்தது பாருங்க, அதனால தான் லேட்டாக வந்துட்டு பணி இருந்ததுனால அப்படின்னு நினைக்கிறேன். ஆக நம்ம அடியார்கள் எல்லாம் ஒரு புனித பயணமாக மேற்கொண்டு திருநாவுக்கரசு ஐயாட்ட கேட்டேன், நல்லா பண்ணிடுவோம் ஐயா அப்படின்னு சொல்லி சொன்னலதம்மா அவங்க ஓதுவாங்க. நிறைய பாடல்களே இருக்காங்க. அவங்க துணைவியார் ரொம்ப சிவனைய செல்வர் நம்முடைய திருநாவுக்கரசு ஐயா அவர்கள் அவருடைய மூத்த புதல்வர் ஒப்பையா அப்படின்னாங்க. அப்போ என்ன கோரிக்கைன்றத நான் வந்து கேட்கல. ஏதாவது ஒரு கோரிக்கை இருக்கும் நிகழ்ச்சியில், அதை இன்னைக்கு சொல்லிட்டாங்க. அந்த புதல்விக்கு இன்னும் சில தினங்களில் அற்புதமான இடத்துல திருமணம். நிச்சயமாக இந்த அவ்வளோ பவர் இந்த திருமுறைகளுக்கெல்லாம். இந்த வீட்டில் ஏதேனும் தடை இருந்து அந்த தடை இருந்துச்சுன்னா நேரம் ஓடிடும். தடையெல்லாம் பொடி பொடி ஆகிடும். பஞ்சமம் பண்ணலாம் பாடும்போதெல்லாம் தடை பக்கத்தில் கூட நிற்கும். அந்த அளவுக்கு திருமுறைகளை பாடும்போது பொடி பொடி ஆகிடும். ஆகவே அந்த சிவனையை சில யாரும் யானை சுற்ற வேண்டியிருந்தால் இப்போயே சுற்றிருங்க. யானை எடுத்தால் தான் நான் புக்கெல்லாம் கொடுக்க முடியும். யானைக்குள்ளே அவ்வளோ பொக்கிஷம். யாராவது சுற்ற வேண்டியிருந்தால் நாங்களாம் காலையிலே சுற்றிட்டோம். நீங்கள் சுற்றுறதுனா சுற்றிங்க. உள்ளூர்காரங்க யாராவது மிஸ் ஆயிருந்தா, ஏன்னா இகத்திலே மகிழ்ச்சியும் பரத்திலே பெரும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய அந்த புனித பயணம். இன்னைக்கு நீங்கள் நினைவாள செய்கிறீங்க, நாளைக்கு நிஜமாவே வாழ்க்கை அடுத்ததாக நம்முடைய இளைய சகோதரர் சிவனேய செல்வர் நம்முடைய திருநாவுக்கரசு ஐயா
தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி தில்லை மஞ்சினுள்ளாடி போற்றி நின்றனக்காரமு ஆனாய் போற்றி ஆவாய் கனகத்திரளே போற்றி கையிலே மலையானே போற்றி போற்றி தில்லை மஞ்சினுள்ளாடி போற்றி நின்றனக்காரமு ஆனாய் போற்றி வாழ்கந்தன வானராணினம் ஏகதன் புனல் வேதனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரணாமமே சூழ்க வையகமோ துயதீரவே என் தில்லை மஞ்சினுள்ளாடி போற்றி நின்றனக்காரமு ஆனாய் போற்றி ஆவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி 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 நாட்டவர்க்கும் இறைவா போற்றி தில்லை மஞ்சினுள் ஆடி போற்றி இன்றனக்கு ஆரமுது ஆனாய் போற்றி ஆவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி பராத்துரை மேவிய பரணே போற்றி சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி தில்லை மஞ்சினுள் ஆடி போற்றி இன்றனக்கு ஆரமுது ஆனாய் போற்றி ஆவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி